ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று விச் இப்போ கல்கட்டால சீஃப் ஜஸ்டிஸா இருக்கார் இல்லையா சிவஞானம், அவர் எனக்கு எனக்கு இளைய ஜட்ஜு, நானும் அவரும் சேர்ந்து கொடுத்த ஒரு ஒரு தீர்ப்பு. அதுல வந்து என்ன என்ன ஆகும்னாக்கா, ஒரு சின்ன பொண்ணு மைனர், அந்த பெண்ணுக்கு வந்து தீபிகான்னு பேர். அந்த பெண்ணோட அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. ஸோ இவ வந்து காம்பன்சேஷன் கேட்கும்போது முதல்ல வந்து காம்பன்சேஷன் ட்ரைபியூனல்னு ஒரு இடத்துக்கு போகணும். அங்கதான் அவங்க காம்பன்சேஷன் ஏதோ கொடுக்குறாங்க. அந்த காம்பன்சேஷன் கொடுத்ததுல அது ரொம்ப கூட அதிகமா கொடுத்தாச்சுன்னு சொல்லி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்பீல் போட்டது. அது சிவஞானம் எங்க முன்னாடி வந்தது. இந்த மோட்டார் ஆக்சிடென்ட் கேஸ்ல வர அப்பீல்ல வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, மற்ற கேஸ்ல எல்லாம் அப்பீல் வந்தா அப்பீல் போடுறவரோட குறை அதை ஏற்றுக்கொண்டா அப்பீல் அலோவ் ஆகும். வேற மோட்டார் ஆக்சிடென்ட்ல இந்த அப்பீல் போடாதவர் கூட அந்த அந்த காம்பன்சேஷன் சரியா இல்லைன்னாக்க ஹைகோர்ட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்தது. வந்தபோது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்த லாயர் சொன்னார், ஒரே ஒரு ஆக்சிடென்ட் தான் நடந்தது, ஆனா இந்த ட்ரிபியூனல் வந்து அப்பா செத்து போனதுக்கும் காம்பன்சேஷன் கொடுத்துருக்கா, அம்மா செத்து போனதுக்கும் காம்பன்சேஷன் கொடுத்துருக்கா, அது நியாயம் இல்லை. இப்ப நாங்க கேட்டோம், அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் 2 ஆக்சிடென்ட் இல்லையா அப்பா. ஸோ அது சரி, அது அது அந்த ஆர்கியூமெண்ட்டை இறக்கிட்டோம். அப்புறம் வந்து அவர் சொன்னார், அப்பா வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணார், அதனால அப்பாவோட அவருக்கு ஏர்னிங்ஸ் இந்த குழந்தைக்கு இதுவா போயிடுத்து, இனிமே வராம இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஏதோ கொடுத்துருக்காங்க, அது பரவாயில்ல. இந்த பெண் அவ வெளியில போய் வேலை செஞ்ச மாதிரி எவிடன்ஸ் இல்லை. அந்த அம்மா அந்த அம்மா தீபிகாவோட அம்மா. அதனால வந்து அதுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க, அது சரியில்லை. ஸோ அந்த வக்கீல நாங்க கேட்டோம், சரி உங்க அம்மாக்கு என்ன வேல்யூ? ஐயோ நீங்க அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது, அன்ஃபேரா கேட்கக்கூடாது. நான் சொன்னேன், நீங்க சொல்லுங்க, நீங்க கொடுக்கக்கூடாது, நீங்க வேல்யூ அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஒரு அம்மாக்கு என்ன வேல்யூ? அப்புறம் நாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்க என்ன என்ன செஞ்சோம் அந்த தீர்ப்புல, பெண்கள் வீட்டில் செய்யும் வேலைக்கு எக்கனாமிக் குவான்டிஃபிகேஷன். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அது கரெக்ட்னு சொல்லி, அதனால இப்போ அதுதான் ரூல். என்ன என்ன இதனால ஆகுதுன்னாக்கா, நமக்கு எதுவுமே பண வேல்யூ வந்ததுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கான்ஃபிடன்ஸ் வருது. பண வேல்யூ இல்லைன்னாக்கா அது ஒரு ஃப்ரீ மாதிரி தோன்றது. இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவ செய்யற பல விதமா கணக்கு போடலாம்னு சொன்னோம். ஒண்ணு வந்து ஹஸ்பண்டோட பார்ட்னரா இருக்க மாதிரி வச்சு பாதி கொடுக்கலாம். இன்னொன்னு, இந்த அம்மா வந்து லெட்ஸே எம்எஸ்சி அந்த மாதிரி ஏதோ படிச்சு ஆனா வேலைக்கே போகாம வீட்லயே இருந்து விடுறாங்கன்னாக்க, அவங்க வேலைக்கு போயிருந்தாக்க எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருப்பாங்க, அதை ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணாங்க. இன்னும் ஒண்ணு, ஒரு பெண் செய்யும் வேலை எல்லாத்துக்கும், சமைக்கிறது, டீச் பண்றது, வீட்டுல அடிபட்டாக்க நர்ஸ் பண்றது, எல்லாத்துக்கும் அந்த ஹஸ்பண்ட் வந்து பே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு மேனாலையும் பண்ண முடியாது. அவ எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் பண்ண முடியாது. ஸோ இது எதான ஒரு வழி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். என்ன ஏன் நான் அதை சொல்றேன்னாக்கா, என்ன ஏதோ ஒரு புடவை கடையில ஒரு பெண் வந்து, மேம் இப்ப எனக்கு கூட வேல்யூ இருக்குன்னு தோணுது. எனக்கு அப்படியே கண்ணிலேயே ஜாலம் வந்துருது. ஏன்னா என்னைக்குமே அவளுக்கு வேல்யூ உண்டு. பட் நம்ம வந்து அதை டிமினிஷ் பண்ணிட்டோம். அந்த வீட்டுல என்ன என்ன பண்றாங்க அவங்க வீட்டுல? அவங்க சும்மாதான் இருக்காங்க. ஏன் நீங்க பண்ணுங்களேன் அத அந்த வேலையை. அவங்க வேலைக்கு போட்டு நீங்க சும்மா இருங்க வீட்டுல, எல்லாத்தையும் செய்யுங்க. அது முடியாது இல்லையா?
அது அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து இதுக்கு ஒரு மணி வேல்யூ கொடுத்தாக்கா தனக்கு ஒரு ஒர்த் இருக்குன்னு சொல்லுது. அதானே நம்ம ஆரம்பிச்சோம். விமெனுக்கு தன்னை பத்தின ஒர்த் இருக்குன்னு தெரியும்.